வணக்கம் நண்பர்களே, இது டீ வித் கீதா. எழுந்திருக்கும் போதே மனசுக்குள்ளே ஒரே பட்டாம்பூச்சி. இன்னைக்கு என் வாய்ஸை பார்த்தாலே தெரியுதில்ல. ஏன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ரிஷி வீட்டுக்கு வரதால தான். 14 நாள் குவாரண்டைன் முடிஞ்சு இன்றைக்கி வீட்டுக்கு மதியானம் வரலான்னு சொல்லிட்டாங்க. 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு அவன் போய். ஸ்ருதி முதல்ல காலேஜ் போனப்போ இருந்த வெறுமை இவன் வீட்டில் இருந்ததால் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனாலும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரிஷியும் போனபோது ரொம்ப வெறுமையாயிடுச்சு வீடு. அதுவும் இவன் இந்த கொரோனா டைமில் வேற போனானா, ஒவ்வொரு நாளும் பயமாகவே இருந்துச்சு அவனை நினச்சி. இந்த 14 நாளும் கொஞ்சம் டென்ஷன் தான். எப்படா டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். ரவி கூலாக தான் இருந்தாங்க, வெளியில் எதையும் காமிச்சிக்கல. நான் தான் அப்பப்போ நீங்கள் பசங்களை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பேன். கேட்டுட்டு நானே, நீங்கள் எங்கே மிஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் வேலை, ஊரில் மழை பெஞ்சிச்சா, வச்ச மரம் எல்லாம் வளர்ந்துச்சான்ட்டு கவலைன்னு சொல்லிவிடுவேன். இன்றைக்கி நான் போகல, ரிஷியை கூட்டிகிட்டு வரேன். ரவி மட்டும்தான் போனாங்க. அவங்க ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிதானமாக கிளம்பி போனாங்க. நான் தான் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இன்னும் ரிஷியை கூப்பிட போகலையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவனை 1 மணிக்கு தான் கூப்பிட போகணும், இப்போவே போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு அவனை பார்க்கணுன்ட்டு ரொம்ப அவசரம். ரவிக்கிட்ட போகிறப்ப அவனுக்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். எதுக்கு அதெல்லான்னு கேட்டாங்க. இல்லை, ஸ்ருதி முதல்ல யூனிவர்சிட்டி போயிட்டு வந்தப்போ அவளுக்கு பொக்கே வாங்கி கொடுத்தோம். அவள் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டா அதை பார்த்துட்டு. இவனுக்கும் அப்படி வாங்கி கொடுத்தா இவனும் ஹாப்பியாக ஆகிடுவான் அப்படின்னு சொன்னேன். ரவி போனப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமையலில் மனசு போகவே இல்லை. எப்படா புள்ள வருவான்ட்டு படபடன்னு இருந்துச்சு. மணி 1:30 மணி இருக்கும். ரிஷி வந்துட்டான். உள்ளே வந்தவன் கையில் ஒரு பேக், அப்புறம் ஒரு பொக்கே இருந்துச்சு. ஹாய்மான்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வந்தான். நாம் தான் முன்னெச்சரிக்கை முனியம்மா ஆச்சே. உடனே, தம்பி என்னை தொடாத, உள்ளே போய் குளிச்சுட்டு அப்புறமா வான்னு சொல்லிட்டேன். இப்போ தாம்மா ஹோட்டலில் குளிச்சுட்டு வந்தேன், எனக்கு தான் நெகட்டிவ் ஆச்சு, இப்போ எனக்கு எதுக்கு குளிக்க சொல்கிறீங்கன்னு கேட்டான். இல்லை நீ குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டேன். ரவி உடனே, உங்கள் அம்மா ஒரு பயந்தாங்குழி அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ரூம்குள்ளே போன ரிஷி கையில் இருந்த பொக்கேவை அப்படியே தரையில் டக்குன்னு போட்டுட்டான். பேகையும் ஒரு மூலையில் கீழே போட்டான். எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி பூவை கீழே போடுற, அதை டேபிளில் வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அம்மா, எனக்கு எதுக்குமா இந்த பூவெல்லாம் பாப்பா வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேட்டான். எனக்கு ஸ்ருதி ஞாபகம் வந்துச்சு. அவள் முதல்ல ஸ்காட்லாண்ட் போயிட்டு வந்தப்போ ஏர்போர்ட்டில் பார்த்து பொக்கே கொடுத்தோம். அதை வாங்கிட்டு ஒரே அழுக. ஐ கான்ட் பிலீவ் ஐம் பேக் ஹோம் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்ட்டு அழுதுச்சு. அந்த பொக்கேவை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிட்டா. இங்கே இவன் என்னடானா எனக்கு எதுக்கு பொக்கேன்னு கேட்குறானேன்னு நினச்சிக்கிட்டேன். அதை வேறு கீழே ஒரு பொருட்டாவே நினைக்கல, அப்படியே தூக்கி போட்டு போயிட்டான். அப்புறம் நான் அதை எடுத்து ஒரு ஃப்ளவர் வேஸில் தண்ணி ஊற்றி வச்சேன். என்னோடய பர்த்டேக்கு இந்த வருஷம் கொடுத்த ரோஸ் பொக்கேவை அப்படியே காய வச்சு உதுத்து வச்சுருக்கேன். கொரோனா பர்த்டேக்கு ஞாபகமாக இருக்கட்டுமேன்ட்டு. பொண்ணுங்க தான் எப்போவுமே ட்ராமா குவீன்ஸ் இல்லை. நம்ம முதல்ல எமோஷ்னலாக தான் யோசிக்கிறோம், அப்புறம் தான் லாஜிக் திங்கிங். நிறைய நேரத்தில் ஈஸியாக அழுவோம், ஈஸியாக சிரிப்போம், ஈஸியாக சண்டை போடுவோம். இன்றைக்கி கூட வீட்டுக்கு வந்தோன்னே ரிஷி, பாப்பா என்னோடய ஏர்பாட் சார்ஜ் ஆக மாட்டுது, அதை செக் பண்ணணும்னு சொன்னான். அப்புறம் லேப்டாப் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான். அப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட் எப்போ புக் பண்ணணும்னு சொன்னான். இதுவே ஸ்ருதி வந்தப்போ அவள் ரூமுக்கு ஓடி போய், வாவ் என்னோடய ரூம், என்னோடய பெட் அப்படின்னு ஒரே ஜம்ப் பண்ணான். இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பொண்ணுங்களுக்கு தான். பசங்களுக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம்தான். ரிஷிக்கிட்ட நான் தான் திரும்பி தம்பி வீட்டுக்கு வந்தது எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவன் ஒரே வார்த்தையில் ஃபீல்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா உன்னை மிஸ் செஞ்சேன் அது இதுன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜை பார்த்து, ஏமா நம்ம ஃப்ரிட்ஜ் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்டான். இது புது ஃப்ரிட்ஜுடா, இது கூடவா உனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்டேன். இதுவே ஸ்ருதியாக இருந்தால் ஒரு சின்ன ஆணி வீட்டில் அடிச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பா. பசங்களுக்கு அவங்க விஷயத்தில் மட்டும்தான் கவனம். பொண்ணுங்களுக்கு அவங்கள சுற்றி என்ன நடக்குது, எல்லாரும் எப்படி இருக்காங்க, எதெல்லாம் புதுசாக நடந்திருக்கு அவங்க இல்லாதப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ கூட அம்மா வீட்டுக்கு போனால் வீட்டையே ஆராய்ச்சி பண்ணுவேன். என்ன எல்லாம் மாறி இருக்குன்னு பார்ப்பேன். இப்போ ஊருக்கு போய் தான் 1 வருஷம் ஆச்சே இந்த கொரோனாவால். எல்லாரையும் பார்த்து 1 வருஷம் ஆச்சு, நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. லஞ்ச் சாப்பிட்றப்ப நான் அப்படியே உருகி போய், 3 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் டேபிளில் 3 தட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்பாவோ பையனோ அதை காதில் வாங்கிக்கவே இல்லை. தட்டில் என்ன சாப்பாடுன்னு மட்டும்தான் பார்த்தாங்க. நமக்கு தான் எதுக்கு இந்த சென்டிமெண்டல் நமக்கு மட்டும் எதுக்கு இந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டுன்னு தோணுச்சு. ரிஷிக்கிட்ட வேற நான், தம்பி ஊரில் இருந்து வந்தால் அப்பா எப்படி இருக்கீங்க, நான் இல்லாமல் என்ன பண்ணீங்க, லைஃப் எப்படி போகுது, இப்படி பொதுவாக சில பல நலன் விசாரிப்புகளை செய்யணும். இப்படி வந்தோன்னே லேப்டாப் வேலை செய்யலை, ஏர்பாட் வேலை செய்யலைன்னு சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா ஹாஸ்டலில் படிக்கிறப்ப வீட்டுக்கு லெட்டர் எழுதுகிறப்ப முதல்ல ஆடு மாடு நல்லா இருக்கா, நெல் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் பணம் எவ்வளோ வேணும்னு சொல்லுவாங்களாம். நீயும் அதெல்லாம் கற்றுக்கோ, முதல்ல எல்லோரும் எப்படி இருக்கோன்னு அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி கொடுத்தேன்.
அவன் அதுக்கு, அம்மா நான் தான் 14 நாளாக டெய்லி வீடியோ காலில் பேசுகிறேன் உங்ககிட்ட, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன், அப்புறம் எதுக்குமா அப்படிலாம் கேட்கணும்னு சொன்னான். நேராக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். ரவியும், ஆமாம் நீயா எதுக்கு அவனை குழப்புறன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது. ஸ்ருதி பேசுகிறப்ப எல்லாம், அம்மா என்ன பண்ணுற, நீயும் அப்பாவும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஊரில் எல்லாம் எப்படி இருக்காங்க, எங்கே போன, என்ன வாங்கின, எல்லாம் கேட்பா. இதே நான் ரிஷிக்கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு தானே. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இப்படி சென்டிமெண்டல் இடியட்ஸாக இருந்து தான் லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோன்னு. பொண்ணுங்க எப்பயுமே கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ் தான், அட்டென்ஷன் சீக்கிங். ஆனால் இந்த ட்ராமா எல்லாம் இல்லைன்னா லைஃப் ரொம்ப போர் அடிக்கும்ல. அப்படியே பிளெயினாக உள்ளபடி பேசிட்டு அது சுத்த போருங்க. கொஞ்சம் கொஞ்சல், கொஞ்சம் சினுங்கல், கொஞ்சம் கோபம், கொஞ்சம் எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் லைஃபு. ஒரு பாட்டில் வரல, கொஞ்சம் திமிரு கொஞ்சம் கொழுப்புன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். சாப்பாடு முடிஞ்சப்புறம் ரிஷி அப்படியே அட் லாஸ்ட் டைம் பேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் PS4 எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் தெரிஞ்சுது அவன் இந்த 3 மாதமாக யாரை மிஸ் செஞ்சுருக்கான்னு நிஜமான்னு. See you all tomorrow.